இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். யோசுவா 11:23. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. அல்லேலூயா. யோசுவா ஒரு மிகப்பெரிய தலைவர். ஆனால் அவருடைய ஆரம்பம் மிகவும் அற்பமான ஒரு நிலை. ஒரு பெரிய தேவ மனிதனுக்கு உதவி, அவருக்கு பணிவிடை செய்யும் பாக்கியம், வாலிபன் நாட்களிலே அவருக்கு கிடைத்த வாய்ப்பு. அல்லேலூயா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தின ஜாஷுவாவின் வாழ்வில் அவருக்கு கிடைத்த ஒரு 3 ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தில் மறைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எந்த நிலையில் உங்கள் வாழ்க்கையை துவங்கினாலும் உங்கள் ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ ஜாஷுவாவை போல உங்களையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். ஆக நிச்சயமாக நான் தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்னால் பெற முடியுங்கிற நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கவனிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். நான் சொல்றதெல்லாம் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த ஜாஷுவாவுக்கு கிடைத்த 3 ஆசீர்வாதங்களில் முதல் ஆசீர்வாதம், வாக்குத்தத்தங்கள் அவன் வாழ்வில் நிறைவேறியது. நீங்க நினைக்கலாம் வாக்குத்தத்தம் நிறைவேறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தையில் ஒன்றும் தரையில் என்ன செய்யாது, விழாது. அவர் எதற்காக அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அந்த காரியம் ஆகும்படியே அந்த வார்த்தை செய்து முடிக்கும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் அதை பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக வேற என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் கிடையாது, மனம் மாற மனுப்புத்திரன் கிடையாது. வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு நிறைவேறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வேதம் உதாரணமாக இருக்கிறதே. அப்படி இருக்கும்போது பாஸ்டர், இந்த ஜாஷுவா லைஃபை நீங்கள் எப்படி ஸ்பெஷல் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க கானானுக்குள் வருவது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். எங்கேருந்து எங்கே வரணும்? எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே வரணும். எப்பா, இது உங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு நான் செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்ற போகிறேன். அப்போ அந்த நிறைவேறுதலில் உங்களுக்கு பங்குன்னு சொல்லி சுமார், அதாவது ஒரு தலைமுறைங்கிறது 40 வருஷம்ன்றாங்க. 430 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 தலைமுறைகளை தாண்டி எங்களுக்கு இப்படி ஒரு ப்ராமிஸ் இருக்குன்னே தெரியாத ஒரு ஜெனரேஷன்ஸ்ட கர்த்தர் பேசுகிறார். எங்களுக்கு இப்படிலாம் வாக்குத்தத்தம் இருக்கு, எங்களுக்கு இப்படிலாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு, எங்களுக்கு இப்படிலாம் கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா கூட இல்லாத ஒரு திரள் கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுற கானான உங்களுக்கு நான் தரப்போறேன். அல்லேலூயா. நீங்க ஒரு செழிப்பான தேசத்துல போய் குடியிருக்க போறீங்க. இன்னைக்கு உங்க பார்வையில் எகிப்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எகிப்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் சீரும் சிறப்புமா என்ன செய்யுது தெரியுது. ஆனா இதெல்லாம் முழுங்குற மாதிரி நான் உங்களுக்கு தர்ற ஆசீர்வாதம் பெருசா இருக்க போகுது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த ஜனங்கள் அந்த எகிப்தில் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்க? நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் இருந்தார்கள். தாங்கள் உயிரோடு இருப்பதே வீண் என்று சொல்லி தங்களுடைய ஜீவனை அவர்கள் தங்களுக்கு கசப்பா எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்பதான் பாருங்க, வயிற்றுல பால வார்த்தை மாதிரி இந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு. அல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் சொல்ற மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு விடுதலை இருக்கு. கர்த்தர் உன் பெருமூச்சை கேட்டார், உன்னை விடுவிக்க அவர் வானத்திலிருந்து இறங்கவே இறங்கினார். அதற்கு தான் மோசையாகிய என்னை என்ன செய்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். இதோ பார் அடையாளத்தை சொல்லி மோசே கோலை கீழே போட்டு அது சர்ப்பமா மாறுது, மறுபடி அதனுடைய வாழை பிடிச்சா அது மறுபடி கோலா மாறுது, நல்லா இருக்கிற கையை பாக்கெட்ல போட்டு எடுத்தா வெண்குஷ்டமா மாறுது, திரும்ப உள்ள போட்டு எடுத்தா சரியாகுது. இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு
தைரியம் வந்துட்டு, நம்பிக்கை வந்துட்டு, சந்தோஷம் வந்துட்டு, நாம் விடுதலை அடைய போகிறோம், நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள நுழைய போகிறோம், நம்முடைய விடுதலை பிரயாணம் துவங்க போகிறது. நம்முடைய தெய்வம் நினைத்து விட்டா இனி நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? முழுமையா சுதந்தரிக்க போகிறோம் சொல்லி அவர்கள் தங்களுடைய விடுதலை பிரயாணத்தை துவங்கினார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவர்கள் எல்லாராலும் இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதுல பாருங்க, இந்த முக்கியமான நபர்கள் மோசேயின் இடத்திலிருந்து அப்படியே அவர் கையை வச்சோன்னா ஆண்டவர் ஆவியை ஒரு 70 பேர் மேல வச்சிருந்தார். மோசே ஒருவனா அந்த பாரத்தை நினைச்ச முடியாது, சுமக்க முடியாது. ஆகவே அவனுக்கு உதவியாக இருந்தவர்கள் அவங்க எங்க போக முடியல, கானானுக்குள்ள போக முடியல. மோசேக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி பக்கபலமா இருந்தாங்க, மிரியாம், ஆரோன். மிரியாம் ஒரு நல்ல தீர்க்கதரிசி, மிரியாம் நல்ல ஒரு பாடகி, மிரியாம் நல்ல ஒரு இசை வாசிக்கும் கிருபை பெற்ற நபர், மிரியாம் ஜனங்களை ஆராதனைக்குள் நடத்துகிற ஒரு நபர். மிரியாமுடைய வாயில தேவ வார்த்தை உண்டு. ஆனா மிரியாமால எங்க போக முடியல, கானானுக்குள்ள போக முடியல. ஆரோன் இந்த மோசேக்கு வாயாயிருந்து செயல்பட்டவர். நான் இதற்கு சரியான நபர் இல்ல ஆண்டவரே, நான் திக்கு வாயும் மன்னனா உள்ள ஒரு நபர் என்று மோசே திரும்ப திரும்ப பின்வாங்கும் போது, ஆண்டவரே உன்னுடைய சகோதரன் ஆரோன் உனக்கு என்ன செய்வான், உதவியா இருப்பான் அப்படின்னு ஆண்டவரே கொண்டு வந்து கொடுத்தவர். ஆண்டவர் ஸ்தாபித்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பிரதான ஆசாரியன் யாரு? இந்த ஆரோன். யோசிச்சு பாருங்க, இந்த ஆரோன் ஜனங்கள் பாவம் செய்த போது கர்த்தர் ஜனங்களை கொள்ளை நோயினால் வாதித்தார். அப்போ ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று அவன் பிரார்த்தனை செய்து கொள்ளை நோயவே நிறுத்தினவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரதான ஆசாரியனா இவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவனுடைய வஸ்திரம் இப்படியெல்லாம் டிசைன் பண்ணப்படணும், அவனுடைய வஸ்திரம் இப்படியெல்லாம் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அவனை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணார். ஒரு பிரதான ஆசாரியன் அவன் தன்னுடைய ஃபுல் ட்ரெஸ் கோடோட முன்னாடி நின்னான்னா, மணப்பெண் அலங்காரம் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, அவ தோத்துருவான். அல்லேலூயா. அவ்வளவு விலை உயர்ந்ததா அவனுடைய வஸ்திரங்களும், வஸ்திரத்தில் பதிக்கப்பட்ட கற்களும், அவனுடைய தோற்றமும் அப்படி இருக்கும். ஆனால் அந்த முதல் பிரதான ஆசாரியனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவன் இந்த ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்தப்படவே முடியாது. அப்படி ஒரு முக்கியமான நபர் இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியல, அனுபவிக்க முடியல, கானானுக்குள்ள நுழைய முடியல. யோசிச்சு பாருங்க, இந்த எகிப்துல இருந்து கானானுக்குள்ள 30 லட்சம் ஜனங்களை கூட்டிட்டு வந்த இந்த மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்கு ஹெட் யாரு, லீடர் யாரு? மோசஸ். மோசஸால இந்த சுதந்திரத்தை நிச்சயம் முடியல, அனுபவிக்க முடியல. இந்த பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள்ள நுழைய முடியல. மோசே என்ன சும்மா சாதாரண ஆளாங்க? மோசையை பார்த்து நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவனிடத்தில் நான் ஒருவன் சிநேகிதனோடு பேசுகிறது போல முகமுகமா நான் பேசுறேன். அப்படி தேவனோடு நல்ல நெருக்கமான உறவில் இருந்தவர், தேவனுடைய மகிமையை நேரில் கண்டவர். அல்லேலூயா. ஆனா அந்த மோசேக்கு என்ன இல்லை, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை காண முடியவில்லை. அந்த பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள்ள நுழைய முடியல, அங்க போய் அங்க உள்ள சுதந்திரங்களை அனுபவிக்க முடியல. ஆனால் இந்த யோசுவாவுக்கு கர்த்தர் கிருபையா அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ஏன் நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க தெரியுமா? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராய் மாறி எத்தனையோ பேர் இவங்கெல்லாம் கண்டிப்பாக வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்த்துருவாங்கன்னு சொல்லவங்க கூட பார்க்க முடியாமல் போகலாம். ஆனால் உங்களை கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலில் பங்கடைய உதவி செய்வார். உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறாரோ அனைத்து வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் அப்படியே அனுபவிக்க தெய்வம் உங்களுக்கு உதவியாக இருப்பார். நீங்கள் அதை நம்புறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லா வார்த்தைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் எல்லா வாக்குத்தத்தமும் எப்படி இருக்கும்? ஆமென்றும் ஆமென் என்று இருக்குல்ல, அது அப்படியே நிறைவேறும். பைபிள் சொல்றது, இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்ட நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. அப்ப இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஏசப்பா என்னென்ன வார்த்தைகளை கொடுத்திருக்காங்களோ எல்லாம் நிறைவேற போகுது.
அல்லேலூயா. யாருக்கு நிறைவேறாம போகலாம், அதை பத்தி நீங்க worry பண்ண வேண்டாம். ஐயா இவங்களாம் முக்கியமான ஆள், அவங்களுக்கே நடக்கல, எனக்கு நடக்குமா? அவங்களுக்கு வேணா நடக்காம போகலாம், உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த ஜாஷுவா இவருடைய வாழ்வில் அடுத்து இவருக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம், அந்த வசனத்தை கடைசி வார்த்தை பாருங்க, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் எப்படி இருந்தது? அமைதலா இருந்தது. 18வது வசனத்துல யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடு என்ன செஞ்சானோ யுத்தம் பண்ணினான். இப்ப பாருங்க, இந்த கானானுக்குள்ள இவர்கள் வரும்போது அங்கே 7 வகையான ஜாதிகள் என்ன செய்யறாங்க? குடியிருக்கிறாங்க. 7 வகையான ஜாதிகளும் மனிதர்களை போல அல்ல, அவங்கள ராட்சத பிறவிகள். இந்த 7 வகையான கூட்டத்துக்கு 31 ராஜாக்கள். அதான் 12வது அதிகாரத்தின் கடைசி வார்த்தை லிஸ்ட் அவுட் பண்ணுது. ஆக இவங்க எல்லாரும் எத்தனை பேர்? 31 ராஜாக்கள். இவங்க அத்தனை பேரையும் யோசுவா என்ன செய்யணும்? எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும். ஆனா கர்த்தருடைய பெரிய கிருபை, யோசுவாவுக்கு எல்லா யுத்தத்திலும் வெற்றி கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றியை கர்த்தர் தருவார். வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் காண்பீர்கள், வெற்றி மேல் வெற்றியையும் காண்பீர்கள். அப்ப இனி உங்க முயற்சிகள் ஒன்று என்ன செய்யாது? தோல்வி அடையாது. இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனா இது எளிதானது அல்ல. ஏன்னா வேவு பார்த்துட்டு வந்த 10 பேர் சொன்னாங்க, நாங்கள் அங்கே ஏனாக்கின் புத்திரர் என்ன செஞ்சோம்? அவர்கள் ராட்சத பிறவிகள். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளியை போல இருந்தோம். நாங்களும் ஒத்துக்கிறோம், அவங்களும் நம்மளும் வச்சு பார்த்தா கம்பேர் பண்ணா நம்ம அவங்களுக்கு ஈக்குவலே கிடையாது. நம்ம யார் தான்? வெட்டுக்கிளி தான், அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த கூட்டத்தார் ஏசப்பாவே சொல்றாங்க, நீ ஜனம் பெருத்த கூட்டம் கிடையாது. அல்லேலூயா. நீ எண்ணிக்கையில பெரிய கூட்டம்லாம் கிடையாதுப்பா. அப்ப பாருங்க, எண்ணிக்கையில இவர்கள் குறைந்தவர்கள், பலத்தில இவர்கள் குறைந்தவர்கள், அவர்களுக்கு இருந்த ஆயுதங்கள் ரொம்ப குறைவு. நீங்க சவுல் காலத்தில் கவனிச்சு பாருங்க. சவுல் காலத்தில் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணணும், சவுல் கையிலையும் யோனத்தான் கையிலையும் தான் ஈட்டி இருக்கு. மீதி ஒரு வீரன் கையில என்ன இல்லை? ஈட்டி இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, யுத்தத்துக்கு போயிருக்காங்க. யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்ன கூட்டத்தில் ராஜாட்டையும் ராஜா மகன்டையும் தான் என்ன இருக்கு? ஆயுதம் இருக்கு, மற்றவங்கள்ட்ட. அப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அத்தனை அரக்க ஜாதிகளையும் கர்த்தர் முறியடிக்க யோசுவாவுக்கு உதவி செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இதில் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்ப, நீ பலங்கொண்டு திடமானதா இரு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் சந்தித்த அத்தனை ராஜாக்களையும் ராட்சதர்களையும் முறியடிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அப்போ அவனுடைய அந்த காரியம் எல்லாம் ஜெயமா இருந்தது. அப்போ உங்க காரியம்லாம் எப்படி இருக்கும்? உங்க வேலை எப்படி இருக்கும்? ஜெயமா இருக்கும். உங்க படிப்பு ஜெயமா இருக்கும், உங்க குடும்ப நிர்வாகம் ஜெயமா இருக்கும், உங்க தொழில் நிர்வாகம் ஜெயமா இருக்கும், உங்க பிள்ளைகள் காரியங்கள் ஜெயமா இருக்கும். இப்படி நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் இனி அதுல தோல்வியை நீங்க பார்க்க மாட்டீங்க. இனி ஒருபோது உங்களுக்கு பின்னடைவு இருக்காது. இனி நீங்க முன்வைத்த காலை பின்வைக்கும் நிலைமை ஏற்படாது. சத்துருவை உங்க கையில் தான் கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரே தவிர சத்துரு கையில் உங்களை ஒரு நாள் ஒப்பு கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. அவர்கள் எவ்வளவு திரளானவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, இந்த பலத்தோட போ என்று சொல்லி கிதியோனை பலப்படுத்தி வெற்றியை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களை இந்த ஆலயத்திலிருந்து அனுப்பும்போது உங்களை பலப்படுத்தி அனுப்புவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவால்களையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலைகள் அது எவ்வளவு எதிர்ப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்கள் ஒருபோது நம்பிக்கை இழக்கும் சூழ்நிலை என்ன செய்யாது, வராது. அது எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் என்ன செய்யலாம், ஃபேஸ் பண்ணலாம். அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருவார்? வெற்றியை தருவார். இனி உங்கள் காரியெல்லாம் எப்படி இருக்கும்? வெற்றி மேல் வெற்றி அப்படி சொல்லணும். வெற்றின்னு சொல்லக்கூடாது. 31 ராஜாக்கள்லாம் ஆமென் 1 2 3 4 அடிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? துரத்தி இருக்கிறார். அப்போ வெற்றி மேல் வெற்றி. அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி யுத்தங்கள் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும், இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும், யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. அப்போ அது ஓய்கிற வரைக்கும் நெடுநாளாக யோசுவா என்ன செஞ்சான்? அப்போ பாருங்க, அவன் சலிக்கவே இல்லை.
ஆமென் சொல்லுங்க. என்னடா வாழ்க்கை இது, ஒரே யுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது போர் அடிக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அந்த பாதையில் கர்த்தர் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நடத்துகிற தேவன் அதற்கு வேண்டிய வெற்றியை என்ன செய்வார். அப்போ நீங்கள் ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கீங்கன்னா உங்கள் கூட கர்த்தர் இருந்து அதை ஊடுருவி செல்ல உதவி செய்வார். அதை கடந்து போக கர்த்தர் கிருபை தருவார். அது உங்களை மேற்கொள்ள அல்ல, நீங்கள் அவைகளை மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அல்லேலூயா. மூணாவது, ஜாஷுவாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், அவன் மோசேயின் இடத்தில் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்து என்ன செஞ்சானோ பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். கடமையை நிறைவேற்றினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பொறுப்பு நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறியது, வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது, பொறுப்பு நிறைவேற்றப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த ஜாஷுவாட்ட இந்த வேலையை தான் கொடுத்துருந்தார். எப்போ உன் வேலை தான் இந்த ராட்சத பிறவிகளெல்லாம் அடித்து துரத்திட்டு அவங்க குடியிருக்கிற இடத்த இந்த இஸ்ரவேலர்களுக்கு நீ பங்கு போட்டு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த பங்கு போடுறது அவ்வளோ எளிதானது அல்ல. ஹலோ, தெரியுமா உங்களுக்கு? பங்கு வைக்கிறது என்ன கிடையாது, அவ்வளவு எளிதானது அல்ல. அது வரைக்கும் எல்லாம் சேர்ந்து இருக்கும். ஆனால் பங்கு போடும்போது என்ன ஆகி போயிடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே முகம்லாம் என்ன செய்யும், மாறும். அந்த மாதிரிலாம் வந்துடும். ஆமாவா இல்லையா? ஒரு இருக்கிறதே 4.25 சென்ட், அதில் 4 பேர் இருப்பாங்க. ஆமான்னு சொல்லுங்க. அதை பங்கு போடும்போது யாருக்காவது ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு மெயின் பார்ட் வந்துடும். உடனே என்ன வந்துடும், ஆகா நம்மளெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. நம்மள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்களா, நமக்கு இது வேணுமான்னு. அப்படி தானே இந்த உலகத்தில் அப்படி தானேங்க நடக்கு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களாம் சும்மா சாதாரண ஆட்களா? பூமியிலேயே சாந்த குணமுள்ள மனுஷனை டென்ஷன் ஆக்கணும். பூமியிலேயே சாந்த குணமுள்ள யாரு? மோசே. அவனையே டென்ஷன் ஆக்குனது யாரு? அப்போ அந்த குரூப்புக்கு இவன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜாஷுவா இந்த மிஷன் ஃபீல்டில் இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடியே 2.5 கோத்திரம் எங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட் போதுன்ட்டான். ரூபன், காத், மனாசேல பாதி கோத்திரம். இவங்க ஏன் இங்கே நின்றுட்டான்னா, எமோரியரின் ராஜாவாகிய சீகோன், பாசானின் ராஜாவாகிய ஓக், இவங்களெல்லாம் கர்த்தர் காலி பண்ணார். ஆக்சுவலாக இந்த எல்லையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறது யார் பிளான் கிடையாது, ஆண்டுடைய பிளான் கிடையாது. அவங்க அந்த வழியாக கடந்து போகணும். ஆனால் அவங்க அப்படி கடந்து போக அனுமதி கேட்டப்ப அந்த ராஜாக்கள் இவங்க வழியை மறிச்சிட்டு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், உங்களோட நாங்கள் யுத்தம் பண்ணுவோன்னு வந்தாங்க. அல்லேலூயா. தேவையில்லாமல் வம்ப விலைக்கு வாங்கி அழிஞ்சு போயிட்டாங்க. இவர்களுடைய பட்டணங்கள் எல்லாம் அரணிப்பான பட்டணங்கள். இவங்க இடங்கள் எல்லாம் குடியிருப்புக்கு ரொம்ப பிரதானமான இடங்கள், ரொம்ப செழிப்பான இடம். இதெல்லாம் பார்த்த உடனே ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம் சொன்னாங்க, நாங்கள் அவ்வளோ தூரம் என்ன செய்யல, வரல, இங்கே இருந்துக்கிறோம் நாங்கள். அப்போ மோசே சொன்னோம், இருங்க, வேண்டான்லாம் என்ன செய்யல, சொல்லலை. ஆனால் உங்கள் சகோதரர்கள் இன்னும் சுதந்திரிக்கல, அவங்க அங்கே போய் யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆகவே நீங்கள் அவங்க யுத்தம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண என்ன செய்யணும், வரணும். அவங்க செட்டில் ஆகும்போது நீங்களும் இங்கே வந்து என்ன செய்யுங்க, செட்டில் ஆகும். அப்போ மீதி 9.5 கோத்திரத்துக்கு இப்போ ஜாஷுவா என்ன செய்யணும், இந்த பங்கை போட்டு கொடுக்கணும். அதில் லேவி கோத்திரத்துக்கு என்ன கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அல்லேலூயா. இதில் காலேபுக்கு ஏற்கனவே மோசஸ் என்ன செஞ்சிட்டாரு, ப்ராமிஸ் பண்ணிட்டார், உனக்கு எப்ரோன். அல்லேலூயா. அதை மோசஸ் சொன்னார்னு வேற இவர் ஜாஷுவாட்ட ரிமைண்ட் வேற பண்ணுறாரு. ஐயோ, ஆண்டவர் என்ற அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணி மோசே மூலமாக சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் மிக நேர்த்தியாக சீட்டு போட்டு எப்படி பங்கு கொடுக்கணும், வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் எப்படி பங்கு கொடுக்கணும், ஏற்கனவே உடன்படிக்கையின் அடிப்படையில் எப்படி பங்கு கொடுக்கணும்னு சொல்லி நேர்த்தியாய் தன்னுடைய கடமை என்ன செய்தார், நிறைவேற்றி முடித்தார். யாரு? ஜாஷுவா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை ஆண்டவர் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவார். ஒரு தகப்பனாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு தாயாக இருந்து நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையை செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு சகோதரனா சகோதரியாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். பெற்றோராக இருந்து நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்ற உதவி செய்வார். பிள்ளைகளாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு விசுவாசியாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்க உதவி செய்வார். ஒரு ஊழியக்காரனாக இருந்து செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்ற ஆண்டவர் என்ன செய்வார். இப்படி நமக்கு
எந்தெந்த பொறுப்புகள் என்னென்ன ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அந்த நிலையிலிருந்து நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம லைஃப்பில் எதுவுமே இன்கம்ப்ளீட்னு நினச்சியாது. இவங்களால இதை செய்ய முடியலை, இவங்க ஆரம்பித்தாங்க பாதியில் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க, இவங்க அதுக்கு சரியான ஆள் இல்லை, இவங்கள்ட்ட அந்த திறமை இல்லை, இவங்கள்ட்ட அதற்கு போதுமான அனுபவம் இல்லை, இவங்கள்ட்ட அதற்கு வேண்டிய பணம் இல்லை, இவங்களுக்கு அதுக்கு வேண்டிய எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் குறைத்து மதிப்பிட கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். நாம் நம்முடைய கடமைகளை வெற்றிகரமாய் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறியது, வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது, கடமை நிறைவேற்றப்பட்டது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான். ஆமென் சொல்லுங்க. இது அவ்வளவு எளிதாக நடக்கவில்லை. அதற்கு ஜாஷுவாட்ட காணப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயம். அதே யோசுவா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதமும் யோசுவாவுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படியே செய்தான். கர்த்தர் சொன்னதில் எதையுமே அவன் என்ன செய்யலை, விடலை. இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. நமக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். வேற யார் சொன்னாலும் செய்வோம், ஆனால் யார் சொன்னால் செய்ய மாட்டோம். ஆண்டவர் சொன்னால் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ஒரு ஆஃபீஸர் சொல்லிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ் சார், ஓகே சார், ரைட் சார், சரிங்க சார், இருக்கிறேன் சார், செஞ்சிடறேன் சார், வந்துடுறேன் சார், முடிச்சிடுறேன் சார், பார்த்துக்கிறேன் சார், நானாச்சு சார், என்கிட்ட விட்டுருங்க சார், இனிமே நீங்க கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம்? செஞ்சு முடிச்சிருவோம். அல்லேலூயா. யார் சொன்னது? ஒரு அதிகாரி சொன்னது. அல்லேலூயா. ஒரு டாக்டர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, ஐயோ அது அதுக்கு மேலே அது வேறு இப்போ எழுதி கொடுத்துட்றாங்க. இப்போ சீட்டில் கவரில் காலை மாலை உணவுக்கு முன் உணவுக்கு பின் இது க்ரீமு, இது வெளியே போடணும், இது குடிக்கிறதுக்கு இது உள்ளே குடிக்கணும். காலையில் சாப்பிட வேண்டியதை ஐயோ காலையிலையா சாப்பிடணும், மத்தியானமா, சாயங்காலமா, ராத்திரியா, எதுக்கு 5 நாளுக்கு இப்படி மொத்தமாக தந்த மாத்திரையெல்லாம் 5 நாள் வரைக்கும் பொறுமையாக என்னால் என்ன செய்ய முடியாது, வச்சிட்டு இருக்க முடியாது. எனக்கு இருக்கிற வேதனைக்கு ஒரே நாளில் குடிச்சிடன்ட்டு கரன்னு இடித்து தூளாக்கி அப்படியே டபக்குன்னு குடிப்பீங்களா? அதெல்லாம் கரெக்டா ஒரு தடவைக்கு எத்தனை தடவை பார்க்கறது? 2 தடவை பார்த்து அதை அப்படியே செய்யணும். இது நல்லது, இது செய்ய வேண்டியது. ஏன் அப்படி செஞ்சாதான் உடம்புக்கு நலம், ஆரோக்கியம் வரும். அப்படி செய்யலைன்னா அத்தனை மாத்திரையும் மொத்தமாக கரைச்சி குடிச்சா என்னத்துக்காகும்? பிறகு நம்மளை தூக்கிட்டு போக வேண்டியதான். பிறகு பாசிட்டிவ் வரணும். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகள் அப்படியே செய்கிறாங்களா, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ செய்ய கவனமா இரு. ஆசரிப்பு கூடாரத்தை செஞ்ச உடனே மோசே வந்து செக் பண்ணுறான். ஒவ்வொன்றா செக் பண்ண உடனே ஆண்டவர் அவன் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சதுனால அந்த டீமே அவன் பிளஸ் பண்ணான். அந்த அந்த வேலை செஞ்ச அத்தனை பேரை அவன் ஆசீர்வதித்தான் இருக்கு. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னார், நான் ஓண்ட சொன்னேன், நீ அதை செஞ்சுட்டப்பா, நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு ஒரு தலைவனே ஆசீர்வதிக்கிறான்னா, கர்த்தர் நம்மள்ட்ட சொன்னதை நம்ம செய்யும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டார். திராட்சரசம் குறைஞ்சிட்டுன்னு பரபரப்பான சூழ்நிலையில் இயேசுநாதருடைய தாயார் வந்து கேட்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டார், என் வேலை இன்னும் வரல. அந்த அம்மா அழகாக ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போனாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவ்வளோதான், வேற எதையுமே செய்யாத. அவர் உடனே தண்ணியை நிரப்புனார். ஜாடியில் நிரப்பப்பட்ட தண்ணியை எடுத்து கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்னு கொடுனாரு. அங்கே அற்புதம் நடந்திருந்தது. அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன சொல்றாரோ, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அவர் என்னைக்கா தப்பாக சொல்லுவார்? நம்மளால் செய்ய முடியாததை சொல்லுவார்? அப்படிலாம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், சொல்லவே மாட்டார். இந்த ஜாஷுவாவிட்ட ஆண்டவர் முதலே சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, இரவும் பகலும் நீ அதை தியானம் பண்ணு, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானா நடந்து கொள்வாய். அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க, என் தாய்மொழியில் எனக்கு பைபிள் என் கையில் இருக்கிறத நான் பாக்கியமாக நினைக்கிறேன்? ஏன்னா இதுதான் அவர் சொன்ன வார்த்தை அடங்கிய புத்தகம். இன்னைக்கு எத்தனையோ மொழிகள் பேசுகிற மக்களுக்கு இந்த வேதம் அவர்களுக்கு கையில் இல்லை.
ஆனால் நமக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? தந்துட்டார். அப்போ தந்த வேதாகமத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு பிரசங்கம் கேட்கும்போது கர்த்தர் சொல்கிற அந்த ஆலோசனையை, ஆண்டவரே இது வரைக்கும் நான் இப்படி நடந்ததில்லை, இனிமேல் நான் இப்படி நடப்பேன்ப்பா அப்படின்னு அர்ப்பணிக்க உங்களுக்கு மனம் வருதா? அல்லது வேதத்தை வாசிக்கும் போது அந்த வாசித்து கொண்டே வருகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு. அந்த வார்த்தையின்படி இதுவரைக்கும் நீங்கள் நடந்ததே இல்லை, செஞ்சதே இல்லை. அப்போ அந்த வார்த்தை ஆண்டவர் பேசின உடனே அதை அப்படியே தொட்டு, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நடக்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லது பரிசுத்த ஆவியானவரின் உள் உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்பட்டு, மகனே மகளே இந்த வசனத்தை நான் எத்தனையோ முறை உனக்கு ஞாபகப்படுத்தினேன், இன்னும் நீ இதை கை கொள்ளலையேன்னு சொல்லி உணர்த்தும் போது, ஆண்டவரே ஐ எம் சாரி, நான் இனிமே அப்படி என்ன செய்ய மாட்டேன், வசனத்தை நிர்விசாரமாக தூக்கி போட மாட்டேன், யாருக்கும் நான் நினைக்க மாட்டேன். உடனே அதற்கு நான் என்ன செய்வேன்? செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன். அப்படிலாம் நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தேவை. முதல் மனிதன் இதில் தோற்று போயிட்டான். அவர் என்ன சொன்னாரோ அவன் அதை செய்யலை. இந்த தோட்டத்தில் இருக்க விருட்சத்தின் கனி எல்லாம் சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதை சாப்பிட்டு ஆண்டோடைய வார்த்தையை அவன் மீறினான். ஆண்டவர் சொன்னதை அவன் செய்யாமல் போனான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனை தோட்டத்தை பயன்படுத்த வச்சிருந்தார். அதெல்லாம் அவனால் என்ன செய்ய முடியல. மகிமையினால் அவனை மூடி வச்சிருந்தான். அந்த மகிமையை அவன் என்ன செஞ்சான்? இழந்து போனான். வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். ஆனால் பாருங்க, சாவுக்கு எதுவானவன் என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். சாபத்துக்குரியவன் அவன் மாறிட்டான். அவன் இதெல்லாம் பைபிளை நம்ம வாசித்து பார்த்தோம். யோசிச்சு பாருங்க, ஏன் மோசே கானானுக்குள்ளே போகலை? அவர் கண்மலையை பார்த்து பேசினார், அவன் ஓங்கி அடிச்சிட்டான். ஆண்டவர் தண்ணியெல்லாம் கொடுத்தார். ஆனால் மெதுவாக சொன்னார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை, அதனால் நீ கானானுக்குள்ளே போக மாட்டேன். ஆண்டவரே இவ்வளோ பெரிய தண்டனையா? இனிமேல் இதை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசாத, அவ்வளோதான். ஒரே வார்த்தை. ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை என்ன செய்யலாமே, பேசுன்னு சொன்ன இடத்துல பேசல, அடிச்சிட்டான். ஆனால் அவன்கிட்ட வேலை பார்த்த பணிவிடைக்காரன் அந்த யோசுவா அப்படியே செய்தான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு முன்னோடிகள் தவறி போகலாம், நமக்கு உதாரணமாக இருக்கிறவங்க அதை செய்யாமல் இருக்கலாம். அவங்களே அப்படி செய்யாமல் இருக்காங்க, நான் செய்யணுமா? இல்லை, வேண்டாம். அவங்க செய்யாமல் அவங்க இழந்து போகிறது இழந்து போட்டோம். ஆனால் நான் இழக்க விரும்பலை. என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய வாக்குத்தத்தத்தை நான் இழக்க விரும்பலை. என்னுடைய வெற்றியை நான் தோல்வியாக மாற்ற விரும்பலை. என் கடமையை நிறைவேற்ற முடியாத ஒரு நிர்பந்தமான ஆளாக போக நான் விரும்பலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு நான் எத்தனை பேர் இன்னைக்கு அப்படியே செய்தான் என்று யோசுவாவை குறித்து எழுதப்பட்ட வசனத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை அப்படியே செய்வேன்ப்பா. வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நான் கை கொள்வேன். வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன். ஹல்லேலூயா. வசனத்தை நான் ஒரு நாள் புறக்கணிக்க மாட்டேன். வேத வசனத்தை யாருக்கோ அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். எனக்காகவே நீங்கள் எழுதியிருக்கீங்க, எனக்காகவே இதை நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆண்டவரே என்னுடைய நன்மைக்காக தான், என்னுடைய நலனுக்காக தான் இதை நீங்கள் தந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் யாரோ ஒருத்தருடைய வார்த்தை நினைக்க மாட்டேன்ப்பா. உங்கள் வார்த்தையை நான் கேட்டு அப்படியே நடப்பேன். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி சொல்லுங்கள், உங்கள் வசனத்தின்படி நடப்போம்ப்பா. ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தையை நான் கை கொண்டு நடப்பேன் ஆண்டவரே. உங்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பேன் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஒருபோதும் அந்த வார்த்தையை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். எத்தனையோ மனிதர்களுடைய வார்த்தையை கனம் பண்ணுறேன், முக்கியப்படுத்துகிறேன். எத்தனையோ அதிகாரிகளுடைய வார்த்தையை நான் கட்டுப்பட்டு அப்படியே நடக்கிறேன். ஆனால் இனி நான் உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் ஆண்டவரே. உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்பேன் ஆண்டவரே. உங்கள் வசனம் என்ன சொல்லுதோ அதை நான் அப்படியே கேட்டு நடப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, யோசுவாவுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் கிடைப்பதற்கு அவன் அப்படியே நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை செய்தது போல நாங்களும் அப்படியே செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த பிள்ளைகள் தங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் அப்படியே செய்வோம் சொல்லி ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இதற்குரிய பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கட்டும், இதற்குரிய நன்மைகளை அவர்கள் அனுபவிக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் அவர்களோடு கூட இருந்து நீ நடத்தும். குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். கைகளின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதி. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact
Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.